ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த WWE ரா ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ ரெசல் பலுசாவுக்கு அப்புறமா நடக்கிற ஃபஸ்ட்டு ராவில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்லுவார் அப்படி சில அவங்க ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் எல்லாம் வந்து கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ரெசல் பலுசுவா 2025 என்ன நடந்துச்சு, ஸோ ஆஃபரில் ஒரு சில சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கூடவே வந்து போஸ்ட் ஷோவில் நிறைய விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன தான் பேசியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறமா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேப்பர் வியூக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு ஈத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பெரிய லெவலில் கொடுக்கலன்னாலையும் ராவோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் மெகா சாம்பியனாக இருக்கிற அண்ட் ஆல்சோ இன்டர் கண்டர் சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக செத்ரான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்ரஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிரவுன் ஜூல் சாம்பியன்ஷிப்காக சண்டை போட போகிறாங்கல்ல கிரவுன் ஜூலில். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல விஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா போத் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக தான் இருந்திருந்தோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமாவே இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் காத்திருந்தேன், இதை பற்றி உனக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்ற மாதிரி செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்குறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு செத்ரான்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த செத்ரான்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கானுங்க. பால் எமனு பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரெடி இருக்கானுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 40க்கு அப்புறமா ஒரு வாட்ச் கொடுத்தாராமா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. இதுக்கு நீ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை கூட போடலை, பட் இருந்தாலும் இன்றைக்கி தான் நான் வந்து இந்த வாட்சை வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணுறேன்றதை செத்ரான்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, கோடி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னத்தானே வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் பேக் ஆஃப் டபிள்யூன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணுற. பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சராக இருக்கான். இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபாவாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து பயங்கரமாகவே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 3 பேர் 3 தடவை சண்டை போட்டிருக்கோம்ல, ஸோ இதில் நீ எத்தனை மேட்ச் வின் பண்ணுன்றதை பேசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல சிஎம் பங்கோட சான்ஸும் போகும். இந்த இடத்துல செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல சாம்பியன்ஷிப்பே இல்லாதவனை பற்றி இந்த இடத்துல பேசாதீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ஃபேஸ் ஆஃபில் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஷோவுக்கான ஹைப் போகுது. கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்றாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ என்ன கிளைம் பண்ணுறான்னு, இந்த இடத்துல எல்லைநேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியாக இல்லைன்னா நம்ம வந்து ஈஸியாகவே ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா, எல்லைநேட்டை இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன், என்ன நீ வந்து விஷனை கேரி பண்ணிக்கோன்ற மாதிரி நம்மளுடைய ஜிம்மி ஊசோ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பென்டகன் ஜூனியர் வார் ரைடர்ஸ் வர்சஸ் நியூ டே கிரேசன் வாலருக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டகன் ஜூனியர் அண்ட் ஆல்சோ வார் ரைடர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்சாக இருந்துச்சனால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்மெண்ட் டே கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஊசோக்கு அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் கேட்குறாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஜேடி மெக்டோனல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது ஜேடி மெக்டோனல் நான் வந்து ரூசோ கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பேலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ லைரா வெல்கரியாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்க சொல்லி மாதிரி கேட்குறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய நியூ விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற ஸ்டெஃபனி வாக்கியர் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸ்டெஃபனி வாக்கியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பியன் ஆனதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் ஜேட் கில் வர்சஸ் நயா ஜாக்ஸுக்கான WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடக்க போதில்ல. ஸோ அதில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஸ்டெஃபனி வாக்கியர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. ஆல்சோ பேக் ஸ்டேஜில் விஷனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போகுது. இந்த இடத்துல வந்து பால் எமன் கிட்ட கேட்குறாங்க, ஒன் செகண்ட் நீங்கள் பிராக் லெஸ்னர் கூட ரீயூனிட் ஆகிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல பால் எமன் செத்ரான்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவலில் வந்து நீங்கள் கோடி ரோட்ஸை பீட் பண்ணுறதை பற்றி பேசுங்க, ஏன்னா அவனுக்கு அகேன்ஸ்டாக உள்ள அந்த வின்னிங் ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட பிளான் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய நிக்கி பெல்லா ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விமன் சாம்பியனாக இருக்கிற ஸ்டெஃபனி வாக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டில் நான் உன் டைட்டில் மேலே ஒரு கண்ணு இருக்கும், இதை பற்றி மறக்க மாட்டேன்ற மாதிரி வந்து தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆஸ்கா வந்து ரியா ரிப்ளே கம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேருக்கான மேட்ச் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் பேலி வர்சஸ் பெர்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் பேலி வின் பண்ண மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுல் ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலி அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல லைரா வெல்கரியா பேக்கப்புக்கு வராங்க. ஸோ இந்த இடத்துல ராக்ஸன் பெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே லைராவை டாமினேட் பண்ணுறாங்க. லைரா வெல்கரியா வந்து பார்த்தீங்கன்னா பேலியை ஹக் பண்ணி காப்பாற்றலான்னு வராங்க. பட் இருந்தாலும் பேலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ ஜே ஊசோக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சிம்பிளாக ஜே ஊசோக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பார்த்து ரூமில் போய் லாக்கர் ரூமில் போய் பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்றை நம்பு, எந்த விஷயத்தையும் வந்து பெருசாக இது பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் மேலே ஒரு கண்ணெலாம் வைப்பார். அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனாக இருக்க ஜேடி மெக்டோனல் வர்சஸ் ரூசேக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சப்மிஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூசே
வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே நின்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூசோவை அட்டாக் பண்ணலான்னு வராரு. பட் இருந்தாலும் தலைவன் அந்த இடத்துல பயந்து போய் தான் நிற்கிறான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து நம்மளுடைய ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வயசு வந்து நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ பண்ணுறத பார்த்து ஃபின் பேலருக்கே பிடிக்கல, அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறமா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா கிட்ட ரியா ரிப்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போகாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கைரி சேன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ்கே சொல்கிறது கரெக்ட் தான், ஸோ அதை பற்றி கன்சிடர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா ஜே ஊசோ ஹெல்த்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் பல்லூஸாவில் வந்து ரெசல் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வந்தேன். பட் இருந்தாலும் அதை வந்து எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகி போயிருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஜே ஊசோ வர்சஸ் எல்ஏ நைட்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து ஜே ஊசோ வின் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு நடுவில் இன்டர்ஃபென்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் டுக் பண்ணிடுறாங்க. அதை யூஸ் பண்ண ஜே ஊசோ தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா யூஎஸ்கே வேறு வழியே இல்லாமல் ரியா ரிப்ளே கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ இந்த மேட்சை கால் ஆஃப் பண்ணி ஆஸ்கர் கூட சண்டை போடாதுன்ற மாதிரி. இந்த இடத்துல ரியா ரிப்ளே என்ன சொல்கிறாங்கன்னா இதை மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், பட் இருந்தாலும் நீ வந்து ஆஸ்கார்ட்ட இருந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வான் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா பென்டகன் ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து சாம்பியன்ஷிப்காக வரன்ற மாதிரி ஒரு சில லீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மேக்ஸ் அண்ட் டூப்ரி ஆடம் பேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வேணுன்ற மாதிரி. அந்த இடத்துல ஏஜி ஸ்டில்ஸும் ட்ராகன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 அமெரிக்கான கூட வந்து நாங்கள் சண்டை போடணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ பியர்ஸ் என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் இந்த டாக் டீம் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரியா ரிப்ளே வர்சஸ் ஆஸ்காக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் போகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே மூஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா மிஸ்ட்டை துப்பிடுவாங்க. யூஎஸ்கே ஸ்டாப் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக திரும்பிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா அண்ட் ஆல்சோ கைரி சேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யூஎஸ்கே அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போக நெக்ஸ்ட் வீக் கார்டு பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்கும்போது டாமினிக் மிஸ்டீரியோ அவர் டைட்டில் நம்மளுடைய ரூசோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ பேலி வர்சஸ் ரெகுல் ராட்ரிகஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போது. கூடவே ஏஜி ஸ்டில்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ராகன் லீ வர்சஸ் 2 எல் கிராண்டோ அமெரிக்கானாக்கான டாக் டீம் மேட்சும் நடக்க போது. அண்ட் ஆல்சோ ரெசல் பல்லுஸோட ரீமேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ டோரண்டோ டாக் டீம் மேட்சாக நடக்க போது. ஊசோஸ் வர்சஸ் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்ட்டா.